ஸ்வேதாவோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இனிமே எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள பூஜை அது இதுன்னு? சுமங்கலி பூஜை எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சித்தி இல்ல சித்தி, பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் வர வச்சுட்டோம். இப்போ வேணான்னு சொன்னா அதுவே ஒரு அபசகனம் ஆயிடும் சித்தி. இந்த மாதிரி விஷயம்லாம் வீட்டில் நடந்துச்சுன்னா அது நல்ல வைப்ரேஷன் சித்தி. அது ஸ்வேதாவுக்கும் நல்லது சித்தி. வேண்டான்னு சொல்லாத சித்தி. ஐயோ சரி, என்னமோ பண்ணுங்க. பூங்கோத ஸ்வேதாவை கூட்டிட்டு போய் உட்காரவே. வெண்ணிலா, நீ பூஜை ஆரம்பி. ஜனனி வந்து விளக்கேத்து. முத்து மாமா வா. ஸ்வேதா, ஸ்வேதா, அங்க பாத்தியா? அது நீ இருக்க வேண்டிய இடம். நீ என்னடானா இப்படி குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்து பாத்துட்டு இருக்க எல்லாத்தையும்.
வெண்ணிலா நாங்களும் புறப்படுறோம். ஆ, அம்மா என்னம்மா இது? இப்படி ஒரு காட்சிய நேர்ல பார்த்தும் கூட ஸ்வேதா அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கானா? என்னால நம்ப முடியலமா. ஸ்வேதா இவங்கள காலி பண்ணுவான்னு பார்த்தா இவளே காலியாய் வந்திருக்காமா. எனக்கு என்னவோ இன்னும் கூட இது நிஜம்னு நம்ப முடியல. ஒருவேளை ஸ்வேதா இந்த மாதிரி நாடகம் ஆடி பின்னாடி ஏதாவது திட்டம் வச்சிருந்தாலும் வச்சிருப்பா. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். வெண்ணிலா, ஸ்வேதாவை நீ ரூம் கூட்டிகிட்டு போ. மேலே இருக்கிற ரூமுக்கு வேண்டாம், கீழ் ரூமில் இருக்கட்டும். நம்ம கண் பார்வையில் இருந்தால் கொஞ்சம் நல்லது. ம். ஸ்வேதாக்கா, வாங்கக்கா போலாம். உட்காருங்கக்கா. பாத்துக்கோங்க. சரிங்கம்மா. பூங்கோத, என் கூட ஸ்வேதா ரூமுக்கு வா. சிஸ்டர், அடுப்பங்கரையில சுடு தண்ணி போட்டு வச்சிருக்கேன். சரி. கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? சரிங்க மேடம். ஸ்வேதா, உன் நடிப்பு பிரமாதம். நிஜம்னு நானே நம்புற அளவுக்கு இருந்தது. என்னம்மா சொல்ற? உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஓஹோ, இதெல்லாம் பேசி வச்சுதான் பண்றீங்களா? இத பாரு ஸ்வேதா, நடிப்பை கண்டினியூ பண்ணது போதும். நாம பேசுவோம். நல்ல வேளை நீ வந்த உடனே பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாத்தையும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ அமைதியா இருந்ததும் ஒரு வகையில நல்லதுதான். இந்த அமைதி புயலுக்கு முன்னாடி இருந்த அமைதி மாதிரி இருந்தது. இனிமே நீ புயல் காத்தா வீசும்போது இவங்க எல்லாரும் கிழிஞ்ச நார் மாதிரி தொங்குவாங்க. உன்னோட அமைதி அவங்களுக்குள்ள மிகப்பெரிய பயத்தை உருவாக்கிடுச்சு ஸ்வேதா. அம்மா, என்னம்மா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. ஸ்வேதா என்னடானா அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. ஏய், நீ பேசாம இரு. உனக்கு அவளை பத்தி தெரியாது. ஏய் ஸ்வேதா, இப்ப சொல்லு, அடுத்து உன்னோட பிளான் என்ன? சொல்லு ஸ்வேதா. அம்மா, ஏதோ நீங்க ரெண்டு பேரும் பேசி வச்சு திட்டம் போட்டு நடிச்ச மாதிரியே இருந்துச்சு உன் பேச்சு. இப்ப என்னடானா நீ பேசினதெல்லாம் கேட்டும் ஸ்வேதா அப்படியேதான் உட்கார்ந்திருக்கா. எனக்கு என்னடி தெரியும்? நானே ஸ்வேதா நடிக்கிறான்னு தான் இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன். ஸ்வேதா, 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 சொல்லு ஸ்வேதா. விளையாடாத ஸ்வேதா, நீ நடிக்கிறதானே? சொல்லு ஸ்வேதா. இங்க பாரு ஸ்வேதா,
சுத்தி யாருமே இல்ல, நம்ம மட்டும்தான் இருக்கோம். நீ இப்ப நடிப்பை கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்ல. என்கிட்ட பேசு, மனசை விட்டு பேசு ஸ்வேதா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பூங்கோத, அப்ப டாக்டர் சொன்ன மாதிரி நிஜமாவே இவளுக்கு பழைய நினைவெல்லாம் போயிடுச்சு போல இருக்கே. இல்லம்மா, கண்டிப்பா ஸ்வேதா பழைய மாதிரி இல்லம்மா. பழைய மாதிரி இருந்திருந்தா இப்படி வந்து சில மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாளா? ஸ்வேதா வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த. கடைசியில என் நம்பிக்கை எப்படி பொய்யா போகும்னு நான் நினைக்கவே இல்லை. இவ வந்தும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. இப்படி செத்த பாம்பா போயிட்டாளே. சரி வா, மேடம் ஹாட் வாட்டர். நீங்களே கொடுத்துருங்க. சரிங்க மேடம். பார்த்து குடிங்க மேடம். அண்ணா. முத்தரசு வாடா. அண்ணா, ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும். என்ன விஷயமா? அது என்னன்னா, ஸ்வேதா யாரு என்னன்னு இந்த வீட்ல இருக்கிறவங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்வேதா திரும்பி வராங்கன்னதும் ஒருவேளை அவங்க மேல இருக்கிற பரிவுல வெண்ணிலாவை நீங்க எப்படி நடத்துவீங்களோங்கிற பயம் எனக்குள்ள இருந்துச்சு. கவலையாவும் இருந்துச்சு. அதுவும் புரியுது. ஆனா நீ எந்த அர்த்தத்துல கேட்க வரன்னு எனக்கு தெரியல. சுவேதா மேடம் நான் வச்சிருக்க பரிவு அது அப்படியே தான் இருக்கும், அது மாறாது. ஆனா இப்போ பரிவை தாண்டி கவலை தான் அதிகமா இருக்கு. சுவேதாவை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏதாவது பண்ணி கூட சீக்கிரம் அவளை குணமாக்கிடணும். அவள் எதுக்காக காணாமல் போனா? அவளை யார் ஷூட் பண்ணது? அவள் எப்படி மறுபடியும் கிடச்சா? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ அவள் குணமாகி அவளே அவள் வாயாட சொன்னாதான் நமக்கு என்னன்னு தெரியும், எல்லாமே புரியும். அவள் எப்படியா சீக்கிரம் குணமாகணும். அதுக்கப்புறம் நான் அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும். அவளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்க அவள் நல்லா இருக்கணும்ல. அது மட்டும் தான் இப்போ எனக்கு தோணுது. அதை பற்றி தான் இப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லை புரியுது. இப்போ ஸ்வேதா வந்ததுக்கப்புறம் நான் வெண்ணிலாவை மறந்துடுவேனா அப்படி இப்படின்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி யோசிக்கவும் கூடாது. வெண்ணிலா தான். வெண்ணிலா என்னோட மனைவின்றதை விட என்னோட இன்னொரு பாதி. நியாயமா பார்த்தா எனக்கும் ஸ்வேதாவுக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கணும். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமே. ஸ்வேதா கழுத்தில் நான் தாலி கட்டுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. ஸ்வேதா காணாம போயிட்டா. சில நிர்பந்தங்கள் காரணமா நான் வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்ட வேண்டியதாயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் எதர்ச்சியா நடக்கல, ஒரு காரணத்தோட தான் நடந்திருக்குன்னு எனக்கு இப்போ புரியுது. ஏன்னா கடவுள் இதுதான் நடக்கும்னு நினச்சிருக்காரு, அதான் நடந்திருக்கு. ஏன்னா ஒருவேளை சுவேதாவை நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நான் இவ்வளோ சந்தோஷமாகவும் ஆனால் நிம்மதியாகவும் இருந்திருப்பேனா? இல்லை. ஏன்னா வெண்ணிலான்றவ அவன் வேற. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த கடவுளுக்கு நான் ஒவ்வொரு நிமிஷமும் நன்றி சொல்லியிருக்கேன். இந்த நிமிஷமும் சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த நிமிஷம் மட்டும் இல்லை, நான் சாகிற வரைக்கும் சொல்லிட்டு தான் இருப்பேன். அதனால நான் இவ்வளவு உயர்வா நடிக்கிற என்னோட வெண்ணிலாவை யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன்.
அவளை நல்லா பார்த்துப்பேன். அதை பற்றின கவலை உடனே விட்டுரு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. பூஜா, என்ன பூஜா அதெல்லாம்? அது ஒன்றும் இல்லை முத்தரசு, வெண்ணிலாவோட அந்த அளவுக்கு அட்டாச் ஆயிட்டா. வெண்ணிலாவுக்கு ஒன்றுனா இப்பெல்லாம் ரொம்ப துடிச்சு போயிடுறா. இந்த விஷயத்த உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப துடிப்பா இருந்தா, அதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெண்ணிலா மேலே எவ்வளோ அன்பு நீ வச்சிருக்கேன்னா அதுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். அதுதான் நியாயம் கூட. கவலைப்படாதம்மா, எனக்கும் வெண்ணிலா மேலே பாசம் இருக்குல்ல, நான் விட்டுருவேனா? நான் பார்த்துப்பேன், நீ கவலைப்படக்கூடாது. சரியா? சரியாடா? பூஜா எங்க? அம்மா சொல்லிட்டேம்மா, இப்ப வந்துருவா. ஆ, கூப்பிட்டீங்களாம்மா? வாமா, முதல்ல உட்காரு. தண்ணி குடிக்கிறியாம்மா? பரவாயில்லம்மா, வேணாம். எப்படியோம்மா, வரும்போது ஒரு ஆளா வந்த, இப்போ ஈருசர்காரியா திரும்பி போற. நீ புள்ளத்தாச்சியா திரும்பி போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. எனக்கும் இங்க வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா. இத பாருமா, நீ இந்த வீட்டுல இருக்கிறது, தங்கறது, உனக்கு வேளா வேலைக்கு செஞ்சு போடுறது எதுவுமே எங்களுக்கு சிரமம் இல்லை. இத உன் வீடா நினைச்சு நல்லபடியா நீ இங்க இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். புரியுதுமா. சரிம்மா. சரிம்மா, எனக்கு நீங்க இங்க இருக்கிறது எல்லாமே சந்தோஷம்தான். ஆனா நீ ஏமா இப்படி நடந்துக்கிற? என்னம்மா நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியலையே. இல்லம்மா, எப்பவுமே முத்தரசனுக்கு சித்தின்னா உசுரு. நான் சொல்ல தட்டவே மாட்டான். ஏதா இருந்தாலும் கேட்டுதான் நடப்பான். ஆனா கொஞ்ச நாளாவே அவன் போக்கு வேற மாதிரி இருக்கு. அதுல எனக்குள்ளேயும் ஒரு வருத்தம் இருக்கு. அப்படி இருக்கும்போது கூட இருக்கிறவங்க அப்படி இருக்க கூடாதுன்னு எடுத்து சொல்லணுமே ஒழிய இதுதான் கரெக்ட்னு அவனை தூண்டி விடக்கூடாதுமா. அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா. எதுக்கு சொல்றீங்க? இல்லம்மா, அந்த சுமங்கலி பூஜைய வீட்டுல நடத்துறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அதுவும் ஸ்வேதா இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்தப்போ எப்படி இதை வச்சுக்கிறதுன்னு ஒரு தயக்கம் வந்துச்சு. அதுக்குத்தான் வேண்டான்னு சொன்னேனே ஒழிய வேற ஒண்ணுமே இல்ல. இத பாருமா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒளிச்சு மறைச்செல்லாம் பேசவே மாட்டேன். முகத்துக்கு நேரா கேட்டுருவேன். ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் நம்ம உறவு இப்படியே இருக்கணும்ல, அதுக்காகத்தான். சேச்சே அம்மா, என்னம்மா நீங்க? நான் உங்க மக மாதிரி. நீங்க என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். நானும் அந்த உரிமையில தாம்மா கேக்குறேன். உன் அம்மாவா இருந்தா நீ இப்படி விட்டு கொடுக்க மாட்டேல்ல? அது மட்டும் இல்ல, வெண்ணிலாவ சமையல் போட்டியில கலந்துக்க வச்சது, அப்புறம் அவளுக்கு மசாலா கம்பெனி விக்கிறதுக்கு ஐடியா கொடுத்து அவகிட்ட எழுதி வாங்கி பொருள் எல்லாம் அடைச்சு பேக் பண்ணி கொரியர் பண்ணது எல்லாமே நீதான்னு எனக்கு தெரியுமா. அவளை நீ பெரிய ஆள் ஆக்கணும்னு முடிவு பண்ணி இறங்கி இருக்க. அதெல்லாம் எனக்கும் சந்தோஷம்தான். ஆனாலும் அதெல்லாம் தேவையான யோசிக்கணும் இல்லையாமா? ஏன்னா அந்த மாதிரி பெரிய ஆள் ஆகணுங்கிற விஷயம் அவங்க தலை விதியில இருக்கணும்மா. அதுவும் இல்லாம உடம்புல ஓடுற ரத்தத்திலேயே அந்த உணர்வு இருக்கணுமா. அதை விட்டுட்டு புதுசாலாம் அவளுக்கு புரிய வச்சு நீ அப்படிலாம் கொண்டு வர முடியாது. புரியுதுமா, எனக்கு புரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் முத்தரசனோட நல்லதுதான் 24 மணி நேரமும் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் துடிச்சு போயிடுவேமா. அதனால நான் முத்தரசனுக்கு கெடுதல் பண்ணிடுவேன்னெல்லாம் நீ நினைக்காதம்மா. ஏம்மா இப்படியெல்லாம் பேசுறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லைம்மா. வெண்ணிலாவுக்கு சுயமாவே ஒரு திறமை இருக்கு. சமையல் நல்லா பண்றா. அதனால அவளை இந்த விஷயத்துல வளர்த்து விட்டா நல்லதுன்னு நினைச்சேன். அவ தலை நிமிர்ந்தா உங்களுக்கும் பெருமை தானேம்மா.
யாருக்கு பெருமை? அவ மூலமா வர்ற எந்த பெருமையும் எனக்கு வேண்டாம்.